வணக்கம். திரையரங்கம். உஸ்தாத் பகத்சிங். இது ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் பவன் கல்யாண். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஹரிஷ் சங்கர். இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கக்கூடிய பட நிறுவனம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ். அரசியலை பின்னணியாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நம்முடைய இயக்குனரான KS ரவிக்குமார் நடிச்சிருக்காரு. அருமையான கதாபாத்திரம், நேர்மையான முதலமைச்சர் கதாபாத்திரம். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே பயங்கரமான துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. அதில் ஏராளமான அமைச்சர்கள் கொல்லப்பட்டு விடுகிறார்கள். முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் ராவும் சுடப்படுகிறார். பலமாக தாக்கப்பட்ட அந்த முதலமைச்சர் ஒரு மறைவான இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். அதற்கு பிறகு வேறொருவர் முதலமைச்சராக அமர்த்தப்படுகிறார். அவரும் சுடப்பட்டு இறக்கிறார். அவருடைய மகனிடம் ஆறுதல் வார்த்தைகளை கூறிக்கொண்டு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இப்போது துணை முதலமைச்சராக அந்த மாநிலத்தில் இருப்பவர். அவருடைய பெயர் நல்ல நாகப்பா. அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பார்த்திபன். இந்த வன்முறை சம்பவங்களை யார் நடத்துவது, எதற்காக நடத்துகிறார்கள், அப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான சம்பவங்களை நடத்தக்கூடியவர்களை வெறுமனே விட்டு வைக்கலாமா என்ற எண்ணத்துடன் அந்த செயல்களுக்கு ஒரு முடிவுரையை எழுதியே ஆக வேண்டும் என்ற ஆவேசத்துடன் களத்தில் குதிக்கிறார் ஒரு இளைஞர். அந்த இளைஞரின் பெயர்தான் பகத்சிங். அவர்தான் உஸ்தாத் பகத்சிங். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர்தான் பவன் கல்யாண். நல்லப்பா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பார்த்திபன் தன்னுடைய மகன்கள் இருவரை பயன்படுத்தி இத்தனை அயோக்கியத்தனமான காரியங்களையும் செய்திருக்கிறார் என்பதை பகத்சிங் கண்டுபிடித்து அந்த இரண்டு மகன்களுக்கும் எப்படிப்பட்ட தண்டனைகளை படத்தில் கொடுக்கிறார் என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். காட்டிற்கு தன் பெற்றோருடன் வரக்கூடிய ஸ்லோகா என்ற இளம் பெண்ணுக்கும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் பார்த்திபனுடைய மகனால் எந்த அளவிற்கு கொடூரமான பல சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய பகத்சிங் அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக எத்தகைய கடுமையான செயல்களில் ஈடுபட வேண்டியது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பகத்சிங்கின் காதலியாக வரக்கூடிய RJ லீலா என்ற இளம் பெண்ணுக்கு எந்த அளவிற்கு பார்த்திபனுடைய இன்னொரு மகனால் தொல்லைகள் உண்டாகின்றன என்பதை பார்க்கும்போது நமக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகிறது. அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக பகத்சிங் செய்யக்கூடிய கடுமையான முயற்சிகளை பார்த்து நாம் பகத்சிங்கை பாராட்டுகிறோம். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அத்தனை வன்முறை சம்பவங்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய நல்லப்பா என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பார்த்திபனுக்கு எப்படிப்பட்ட கொடூரமான தண்டனையை உஸ்தாத் பகத்சிங் தருகிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கு அவரை பாராட்ட தோன்றுகிறது. படத்தினுடைய கிளைமேக்ஸில் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய KS ரவிக்குமார் கம்பீரமாக வர, அவருக்கு பக்க துணையாக உயர் காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய உஸ்தாத் பகத்சிங்காக வரக்கூடிய பவன் கல்யாண் வருகிறார். அவர்கள் இருவரையும் பார்த்து நாம் ஆனந்தத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். இப்படிப்பட்ட அருமையான காட்சியுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. உஸ்தாத் பகத்சிங் கதாபாத்திரத்தில் பவன் கல்யாண் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். ஆவேசமாக செயல்படக்கூடிய காட்சிகளில் அவர் சிங்கமென சீறுகிறார். பாடல் காட்சிகளில் மிகவும் அருமையாக நடனமாடியிருக்கிறார். சண்டை காட்சிகளில் எந்த அளவிற்கு தன்னுடைய சண்டை போடும் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை மிகவும் அருமையாக செய்திருக்கிறார்.
உஸ்தாத் பகத்சிங் கதாபாத்திரத்திற்கு பவன் கல்யாண் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் கதாபாத்திரத்திற்கு அருமையாக பொருந்தி இருக்கிறார் KS ரவிக்குமார். எந்தவிதமான அலட்டலும் இல்லாமல் மிகவும் இயல்பாக படத்தில் அவர் நடித்திருக்கிறார். படம் முழுக்க நல்லப்பா என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் வருபவர் பார்த்திபன். முற்றிலும் மாறுபட்ட பாணியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு பார்த்திபன் பொருத்தமாக இருக்கிறார். பார்த்திபன் வரக்கூடிய காட்சிகள் அனைத்தும் எரிச்சல் அடையக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன என்பதிலிருந்தே அவருடைய கதாபாத்திரம் எந்த அளவிற்கு கொடூரமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். பார்த்திபன் அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி நம்முடைய நற்சான்றிதழை பெறுகிறார். வன இலாக்கா அதிகாரியாக வரக்கூடிய ராவ் ரமேஷ் தான் வரக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய பண்பட்ட நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். RJ லீலா என்ற கதாபாத்திரத்தில் படத்தில் வரக்கூடிய ஸ்ரீலீலா அழகாக இருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். பாடல் காட்சிகளில் இளமை ததும்ப அவர் நடித்திருப்பது படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது. அருமையான நடிப்பு திறமையை தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். முன்னாள் முதலமைச்சராக முரளி மோகன் ஒரே ஒரு காட்சியில் நடித்திருக்கிறார். ஸ்லோகா என்ற கதாபாத்திரத்தில் ராஷி கண்ணா பல காட்சிகளில் வருகிறார். அவர் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய நடிப்பு நன்றாக இருக்கிறது. ராஷி கண்ணாவின் தந்தையாக சில காட்சிகளில் ஜெயப்பிரகாஷ் நடித்திருக்கிறார். தான் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸை நம்மால் பார்க்க முடிகிறது. உஸ்தாத் பகத்சிங்கின் வளர்ப்பு தாயாக நடித்திருப்பவர் கௌதமி. அவர் அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய சிறப்பான நடிப்பால் பெருமையை சேர்த்திருக்கிறார். காவல்துறை உயர் அதிகாரி ரமேஷ் சந்திரா என்ற கதாபாத்திரத்தில் ஒரே ஒரு காட்சியில் ராம்கி நடித்திருக்கிறார். அந்த காட்சியில் அவருடைய நடிப்பு திறமையை நன்கு நம்மால் உணர முடிகிறது. இந்த திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய பாடல்களுக்கு இசையமைத்திருப்பவர் தேவி ஸ்ரீ பிரசாத். அனைத்து பாடல்களையும் இவர் பாராட்டும் அளவிற்கு அமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தின் பின்னணி இசையை அமைத்திருப்பவர் தமன் எஸ். படம் முழுக்க இந்த ஆக்ஷன் திரைப்படத்தில் அவருடைய பின்னணி இசை கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அயனான்கா போஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஏராளமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ஆக்ஷன் திரைப்படத்திற்கு ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க வேண்டுமோ அதை இந்த சினிமாட்டோகிராஃபர் நன்கு செய்திருக்கிறார். கார்த்திகா சீனிவாஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இவருடைய படத்தொகுப்பு சிறப்பாக இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திரைப்படத்தினுடைய நீளத்தை 15 நிமிடங்கள் குறைத்திருந்தால் இன்னும் படம் சிறப்பாக இருந்திருக்கும். அரசியல் பின்னணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு இந்த திரைப்படத்தின் இயக்குனரான ஹரிஷ் சங்கர் இயக்கியிருக்கிறார். அதற்காகவே நாம் அவரை பாராட்டலாம். பவன் கல்யாண் கதாநாயகனாக நடித்து திரைக்கு வந்திருக்கக்கூடிய உஸ்தாத் பகத்சிங் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.